பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக சென்னையில் மழைநீரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழப்பு, ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுரை, ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை என மாணவிகள் குற்றச்சாட்டு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் OMR சாலையில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை சுமார் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வரலட்சுமி என்ற ஒப்பந்த தூய்மை பணியாளர் வழக்கம் போல OMR சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டார். அப்போது தேங்கிய மழைநீரிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து வரலட்சுமி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சென்னை மாநகராட்சி 193வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை லோயலா கல்லூரி எதிரே உள்ள சாலையில் மரம் ஒன்று வேரோடு முறிந்து விழுந்தது. தகவலறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் விளக்கமளித்துள்ளார். 2 இடங்கள், அதாவது நம்ம வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி இடங்கள் சில பகுதியை விட மற்ற இடங்கள்ல எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாலை இரவு நேரத்தில் நமக்கு இந்த வெப்பசலன மழை நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு ஏப்ரல் மேலேருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே எந்த மழையாக இருந்தாலுமே இந்த மாதிரி மழை தான் பார்க்குறோம். இதுவே வெப்பசலனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய இடங்களில் தான் வந்து அந்த மழை பார்ப்போம். அந்த ஸ்டார்ம்ஸோட பாத் அது எந்த நோக்கி நகர்கிறதோ அந்த பாதை ஃபுல்லாகவே அந்த மழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்களில் பெய்கிற எல்லா மழையுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பசலன மழையாக தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் சூரியன் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக அந்த மழை எப்படி இருந்தாலும் குறைந்து விடும். காலை நேரத்தில் அதுக்கப்புறம் மழையே பெய்யாது. திருப்பி மாலை இரவு நேரத்தில் அந்த மழையோட தாக்கம் இருக்கும். சென்னையை பொறுத்தவரை மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். உங்கள் ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேடாதீர்கள் என்றும், லைக்ஸ் முக்கியமல்ல, மார்க்ஸ் தான் முக்கியம் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளியின் 100 நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ரீல்ஸ்களில் பார்ப்பதை ரியாலிட்டி என்று நம்பாதீர்கள் என்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க, பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் வெகுநாள் நீடிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களான நீங்க இப்பவே அந்த எண்ணத்தோட வளர்ந்தாதான் முடியும். அதனாலதான் ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதா இருக்கு. AI உள்ளிட்ட எந்த கண்டுபிடிப்பும் நமது வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டுமே தவிர சிந்தனையை சிதைத்துவிடக் கூடாது என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். நாகையில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் விழா புதிய கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மீனவகுலத்தில் பிறந்த அதிபத்த நாயனார் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு தான் பிடிக்கும் முதல் மீனை தினமும் சிவபெருமானுக்காக கடலில் விடுவது வழக்கம். இவரது பக்தியை சோதித்த சிவபெருமான் இவரது வலையில் தங்கமீன் ஒன்றை கிடைக்கும்படி செய்தார். அதிபத்த நாயனார் அம்மீனையும் சிவபெருமானுக்காக வேண்டிக் கொண்டு கடலில் விட்டார். இதனை நினைவு கூறும் வகையில் தங்கமீன் படைக்கும் விழா நாகப்பட்டினம் நம்பியார் நகர் கடற்கரையில் நடைபெற்றது. நம்பியார் நகர் புதிய ஓடி மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி மீன்களை சிவவாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்து வந்தனர். ஆனந்தத்தை அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு நம்ம நேரடியா பார்க்க எம்பெருமான் பெருமான் நினைச்சிட்டே இருக்க வெறும் ஆனந்தமா இருக்கு. எல்லா மக்களும் எல்லாரும் இன்புறணும், எல்லாரும் இறைவன் திருவருள ஆசீர்வாதம் பெறணும். சிவவாத்தியங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிகளை வீடியோ வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இசைப்பயிற்சி ஆசிரியரும் தாவரவியல் ஆசிரியரும் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக 10ஆம் வகுப்பு மாணவிகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதேபோல அவர்கள் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அந்த வீடியோவில் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்கூலுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? ஏன் உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் ஹெச்எம் கிட்டையும் சொல்லாம இங்க வந்து சொல்றீங்க? ஓ அப்படியா? பாட்னி பாலு சாரும் ராதிகா மேமும் சொல்றதா ஹெச்எம் கேட்பாங்களா? இந்நிலையில் மாணவிகள் இது தொடர்பாக எவ்வித புகாரும் தெரிவிக்கவில்லை என அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை தெரிவித்துள்ளார். அதே நேரம் மாணவிகளின் பாலியல் சீண்டல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் சக ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். நெல்லையில் நடந்த மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி குறித்து மீண்டும் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இபிஎஸ் பெயரை குறிப்பிடாதது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு ஆளுயர தாமரை மாலை அணிவித்து நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். மறைந்த இல கணேசன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு மாநாட்டில் உரையாற்றிய அமித் ஷா கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு 18% வாக்குகளும் அதிமுகவுக்கு 21% வாக்குகளும் கிடைத்ததாக கூறினார். बीजेपी एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. உதயநிதி முதலமைச்சராகவும் ராகுல் காந்தி பிரதமராகவும் ஆக முடியாது என்றும் அமித் ஷா கூறினார். स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் கூறியதுடன் தனது உரையில் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் அமித் ஷா பேசியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அனைத்து வகைகளிலும் தமிழர்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கும் பாஜகவை தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள் என அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை பாஜகவுக்கு இடமே கொடுக்கவில்லை. யாருடைய தோளிலாவது ஏறி சவாரி செய்து ஒரு சில இடங்களை பெறுகிறார்களே தவிர தனியாக நின்றால் மக்கள் ஒரு இடத்திலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடையாது. இதேபோல அமித் ஷா வாக்கு கணக்கு போடும் வேளையில் தமிழக மக்கள் தங்கள் நலன் குறித்து சிந்தித்து வாக்களிப்பர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய கணக்குன்னா எங்களுக்காக யார் குரல் கொடுக்கறாங்க, எங்களுக்காக யார் உழைக்கிறாங்க, எங்களுக்காக யார் திட்டங்கள் போட்டு வராங்க, எங்களுக்காக யார் இரவும் பகலுமாக அரசு திட்டங்களை கிராமங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் கொண்டு செல்கிறார் என்றதான் அவருடைய பார்வை. ராகுல் காந்தி ஒருபோதும் பிரதமராக முடியாது என்ற கருத்து மக்களின் விருப்பத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படையையும் அவமதிக்கும் வகையில் இருப்பதாகவும் விமர்சித்தார். திமுக அரசு மூடிய 2000 அம்மா மினி கிளினிக்குகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4000ஆக அதிகரிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே தொடங்கும். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைகால உதவித்தொகை உயர்த்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார். நம்முடைய விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிக வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடன் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களுக்கு உயர்த்துவோம் என்பன உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் EPS குற்றம் சாட்டினார். தாவேகா மாநாட்டில் அதிமுக தலைமை மற்றும் தமிழக முதலமைச்சர் குறித்து விஜய் முன்வைத்த விமர்சனத்திற்கு அரசியல் தலைவர்கள் ஆற்றிய எதிர்வினைகளை தற்பொழுது பார்க்கலாம். அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை.
அவர் கேட்ட கேள்வி, நீங்க முக்கியமான கேள்வி, அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் வழிகாட்டுதலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. கட்சிகள் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் 2 மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன. நீங்க மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணே. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? தேமுதிக தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணமாக திருக்கோவிலூருக்கு வருகை தந்த அவர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் பேசி ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக மதுரை மாநாட்டில் திமுக அதிமுகவை விமர்சனம் செய்த விஜயகாந்தை புகழ்ந்து பேசியது கூட்டணிக்கான முயற்சியா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அவர் அண்ணன் சொல்லியிருக்காரு, நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு கட்சி இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அது இப்ப இல்ல, ஜனவரி 9 நாங்க அறிவிக்கிறோம். அவர் அண்ணன் சொன்னாரு, நாங்க தம்பி. தாவேக மாநாட்டிற்கு ஆளுங்கட்சியினரால் இடையூறுகள் வந்தாலும் அவர்கள் போராடி வெற்றி பெற்றிருப்பதாக கூறிய பிரேமலதா வருகிற ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டிற்கு தயாராகி வருவதாகவும் கூறினார். இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கான தடை தொடர்வதாக விளக்கம், ராகுலுடன் பேரணியில் கலந்து கொள்ள உள்ள மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதலமைச்சர்கள் அமைச்சர்களின் பதவியை பறிக்கக்கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதாக்கள் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இருவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் கயாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, தாங்கள் சிறை சென்றால் தங்கள் கனவுகள் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் புதிய சட்ட திருத்தத்தை காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். 50 घंटे तक हिरासत में रख दिया तो अपने आप वो सस्पेंड हो जाता है. ड्राइवर हो, छोटा क्लार्क हो, प्यून हो, उसकी जिंदगी. சில நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து கோப்புகள் கையெழுத்திடப்பட்டதாகவும் அரசாங்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை மறைமுகமாக விமர்சித்தார். हमने कुछ समय पहले ही देखा है कि कैसे जेल से ही फाइलों पर साइन किए जा रहे थे, जेल से ही सरकारी आदेश निकाले जा रहे थे. नेताओं का अगर यही रवैया रहेगा, இந்த சட்ட திருத்தம் ஊழலுக்கு எதிரானது என்றும் இந்த வரம்புக்குள் பிரதமரும் வருவதாக மோடி குறிப்பிட்டார். இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை தொடர்வதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டிக்டாக் செயலி தேசிய பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை பாதுகாப்பு பிரச்சனைகளை காரணம் காட்டி 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த செயலி என்பது சீனாவின் பைட்டான்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் சீனாவுடனான எல்லை மோதலின் போது நமது நாட்டின் பாதுகாப்பு, தகவல் திருட்டு உள்ளிட்டவற்றை தடுப்பதன் ஒரு பகுதியாக இந்த செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது டிக்டாக் செயலி மீண்டும் இந்தியாவில் செயல்பட தொடங்கியுள்ளதாக சில பயனாளர்கள் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனால் டிக்டாக் படிப்படியாக பயன்பாட்டுக்கு வந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய மத்திய அரசு டிக்டாக் செயலிக்கான தடை நீடிப்பதாக தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரத்தின்படி இணையதளத்தின் மூலமாக முதல் பக்கம் மட்டுமே பார்க்கும்படி உள்ளதாகவும் இதன் வீடியோ பக்கங்களை யாராலும் அணுக முடியாத நிலை உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது.
உலகிலேயே இந்தியாதான் அழகு என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் தேவையில்லை என்று காட்டியுள்ளார் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து படம் பிடித்து இந்தியாவின் அழகை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இந்த டைம் லாப்ஸ் வீடியோவில் இமயமலை தொடரின் அழகும் இடியுடன் கூடிய மழை மேகங்களில் இருந்து மின்னல் வெட்டும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. பருவமழை காரணமாக மேகங்கள் சூழ்ந்திருந்ததால் இந்தியாவின் முழுமையான காட்சியை காண முடியாமல் போனதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சுபான்ஷு சுக்லா நேரில் சந்தித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது விண்வெளி பயண அனுபவங்களை சுபான்ஷு பகிர்ந்து கொண்டார். அவருடன் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பீகாரில் வாக்குத் திருட்டு புகார் தொடர்பாக வரும் புதன்கிழமை ராகுல் காந்தி மேற்கொள்ள உள்ள பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பீகாரில் அக்டோபரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் அடங்கிய இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் ஆணையம் வாக்குத் திருட்டில் ஈடுபடுவதாக கூறி 16 நாட்கள் திட்டமிட்டு 1300 கிலோமீட்டர் தூரம் பேரணியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடத்தி வருகிறார். இந்நிலையில் வரும் புதன்கிழமை ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமயோஜிதமாக செயல்பட்ட சிறுமியால் அவரும் உடன் இருந்த மற்ற சிறுவர்களும் திருநாய்களின் பிடியில் இருந்து தப்பிய காட்சிதான் இது. நாட்டின் பிற பகுதிகளைப் போல கேரளாவிலும் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி என்ற இடத்தில் தெருவில் சிறுவர்கள் சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுவர்களை நோக்கி தெருநாய்கள் ஆக்ரோஷமாக ஓடி வந்தன. அவர்கள் உடனடியாக சைக்கிளை அருகிலிருந்த வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே அடைக்கலம் புகுந்தனர். எனினும் நாய்கள் உள்ளே நுழையாமல் தடுக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் வீட்டின் கேட்டினை சமயோஜிதமாக சடாரண மூடினர். இதனால் சிறுவர்கள் சிறுமிகளை தாக்காமல் வந்த வேகத்திலேயே நாய்கள் அங்கிருந்து திரும்பின. சிறுமியின் புத்திசாலித்தனம் பாராட்டை பெற்று வருகிறது. காசாவில் பஞ்சம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. சீனாவில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மனித குலத்தின் தோல்வி என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். காசா பகுதி மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலாலும் மனிதநேய உதவிகளுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளாலும் உணவு தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. நிலையில் காசாவில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்திருக்கூடிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு குழு அளித்த அறிக்கையின்படி காசா பகுதியில் 5 லட்சம் மக்களுக்கும் அதிகமானோர் பட்டினி, வறுமை மற்றும் மரணம் போன்ற பேரழிவு நிலைமைகளை எதிர்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரக்கூடிய பஞ்சம் செப்டம்பர் மாத இறுதியில் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பங்காக 6,41,000 மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்திருக்கூடிய இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் காசாவில் பஞ்சம் இல்லை என்று கூறியுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய புகார் அடிப்படையில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சிஐடி போலீசார் கைது செய்தனர். இலங்கையின் பிரதமராக 5 முறை இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஜூலை 2022 முதல் 2024 வரை அந்நாட்டின் 9வது அதிபராக இருந்தார். அப்போது 2023 ஆண்டு செப்டம்பரில் லண்டனுக்கு தனிப்பட்ட பயணமாக சென்றபோது அரசு நிதியை பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளச் செல்வதற்காக இந்த நிதியை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. லண்டன் பயணத்தின் போது ரணிலுடன் 10 பேர் சென்றதாக தெரிகிறது. இந்த பயணத்திற்கு இந்திய மதிப்பில் 1,70,00,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லண்டன் பயணத்திற்கான செலவை தனது மனைவிதான் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அவதூறு பரப்பும் வகையில் அமைந்துள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக சிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் சிஐடி விசாரணைக்கு ரணில் விக்ரமசிங்கே நேரில் ஆஜராகுமாறு வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி கொழும்புவில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் ஆஜரான ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்.
Российской Федерации. ரஷ்யாவில் சர்வதேச ராணுவ இசை நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கிய காட்சிதான் இது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஸ்பாஸ்கயா டவரில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சர்வதேச ராணுவ இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு தொடங்கிய இசை நிகழ்ச்சியில் சுமார் 40 நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தங்கள் படையுடன் களமிறங்கி இசை கச்சேரியை அரங்கேற்றினர். கல்லுக்குள் ஈரம் என்பது போல எப்போதும் இறுகிய முகத்துடன் இருக்கும் ராணுவ வீரர்கள் புன்னகை தவிர இசை வாத்தியங்களை வாசிப்பதை காண பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. சீனாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்த இந்த இரட்டை தடம் கொண்ட ரயில்வே இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததில் 12 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கியூங்ஹாய் மாகாணத்தில் மஞ்சள் ஆற்றின் குறுக்கே அந்நாட்டின் நீளமான இரட்டை தடம் கொண்ட இரும்பு ரயில்வே பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரபல மல்யுத்த வீரரான அண்டர்டேக்கர் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சல்மான் கான் தொகுத்து வழங்க உள்ள இந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. 19வது சீசனாக நடக்கவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் போட்டியாளர்கள் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் 80s மற்றும் 90s கிட்ஸ்களின் WWE ஃபேவரட் மல்யுத்த வீரரான அண்டர்டேக்கரும் இதில் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு வைல்ட் கார்டு என்ட்ரியாக இவர் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல பிரபல குத்துச்சண்டை வீரரான மைக் டைசனும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட இவர்கள் பங்கேற்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவலால் நிகழ்ச்சிக்கு எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது.